வணக்கம் நண்பர்களே. FIFA உலகக்கிண்ணம் 2026 ஒரு உற்சாகமான பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 8 போட்டிகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. நாங்கள் புதிய உலக சாம்பியனை பார்க்க போகிறோமா? பழைய சாம்பியன்களில் யார் ஒருவர் மீண்டும் ஒரு தடவை மகுடத்தை எடுத்துக்கொள்ள போகிறாரா? இல்லாவிட்டால் நடப்பு உலக சாம்பியன் அர்ஜென்டினா தொடர்ச்சியான 2வது தடவையாக இந்த உலக கிண்ணத்தை எடுத்துக்கொள்ள போகிறதா? அது பிரேசில் அண்மை காலத்தில் 1958, 62 ஆகிய அடுத்தடுத்த 2 உலக கிண்ணங்களை வென்றதுக்கு பிறகு முதல் சந்தர்ப்பமாக அமையும். அதை தீர்மானிக்க போகின்ற முக்கியமான காலிறுதிப் போட்டிகளில் முதலாவது போட்டி இன்று நள்ளிரவை தாண்டிய பிறகு அதிகாலை 1:30, அதாவது நாளை அதிகாலை 1:30 இடம்பெறப்போகுது. எனவே அதற்கான முன்னோட்டத்தில் இப்போது உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் 65,000 ரசிகர்கள் பார்த்திருக்க பிரான்ஸ் அணியும் மொரோக்கோ அணியும் ஒரு நாடு தன்னுடைய முன்னாள் கொலனித்துவ பிரதேசத்தை இன்றைய நாளில் சந்திக்க போகிறது. ஆனால் பாருங்கள், இந்த 2 நாடுகளும் தங்களுக்கிடையில் சரித்திரபூர்வமான ஒற்றுமையை கொண்டிருக்க பிரான்சிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது மொரோக்கோ. ஆனால் இப்போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் வேறு எந்த நாடுகளுக்கும் இடையில் இல்லை. ஒரு கொலனித்துவ நாடு தான் சுதந்திரம் பெற்றுக்கொண்ட நாட்டிடம் இவ்வளவு அன்பை காட்டுகிறது, கரைகளை பகிர்ந்து கொள்கிறது, ஏன் விளையாட்டு வீரர்களை கூட பகிர்ந்து கொள்கிறது என்று சொல்லப்படும் அளவுக்கு பிரான்ஸும் மொரோக்கோவுக்கும் இடையில் அப்படி ஒரு நெருக்கமான பாசமும் பரஸ்பர நம்பிக்கையும் புரிந்துணர்வும் இருக்கிறது. அந்த 2 அணிகள் தான் இன்றைய நாளில் மோதிக்கொள்ளப் போகின்றன. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இப்போது பரபரப்பாக இருக்கின்ற சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேசிவிட்டு, அதாவது உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை பற்றி இப்போது நிலவுகின்ற விடயங்களை பற்றி பேசிவிட்டு, அதற்கு பிறகு பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையில் இடம்பெறப் போகின்ற முதலாவது காலிறுதிப் போட்டி பற்றிய முன்னோட்டத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். இன்றைய போட்டி இடம்பெறப் போகிறது பாஸ்டன் மைதானத்தில். 2022 உலகக்கிண்ணம் இடம்பெற்ற வேளையில் ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற பிரபலமான அணிகளெல்லாம் வீழ்த்தி இந்த மொரோக்கோ அணி புயல் என உள்ளே வந்திருந்தது அரையிறுதிக்கு. அந்த அரையிறுதியில் அவர்கள் சந்தித்தது பிரான்ஸ் அணியை. பிரான்ஸ் அணி மொரோக்கோ அணியை 2-0 வென்று கோலாமுனி மற்றும் தியோ ஹெர்னாண்டஸ் ஆகியோரது கோல்கள் மூலமாக வென்றுதான் அவர்கள் இறுதிப் போட்டியில் சென்று அர்ஜென்டினா அணியை சந்தித்திருந்தார்கள். அந்த வேளையில் மொரோக்கோ அணி ஒரு சவால் விடக்கூடிய அணியாக டார்க் ஹோர்சஸாக இருந்தது. இப்போது மொரோக்கோ அணி அப்படியான அணி கிடையாது. இவர்கள் உலகக்கிண்ணம் வெல்லக்கூடிய வாய்ப்புடைய ஃபேவரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அணி. உலக தரப்படுத்தலில் முதல் 6 இடங்களில் உள்ள அணி. இந்த உலகக்கிண்ண முன்னோட்டங்களை நான் ஆரம்பித்த வேளையில் பிரேசிலும் மொரோக்கோ முறை பிரிவில் அடங்கியிருக்க, நான் மொரோக்கோ அணிக்கு பிரேசிலுக்கு கொடுத்த அதே மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்த வேளையில் பல பேரும் ஆச்சரியப்பட்டார்கள், சில பேர் சிரித்தார்கள், சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு அணி, அந்த அணி ஆப்பிரிக்க சாம்பியனாக இருக்கலாம், ஆனால் உலக தரத்திலான அணி அல்ல என்று ஒரு சிலர் சொன்னார்கள். ஆனால் அந்த மொரோக்கோ அணி தொடர்ச்சியாக வென்று வந்ததை நான் சொன்னேன், இதெல்லாம் ஆச்சரியங்கள் கிடையாது, இதெல்லாம் அப்செட் கிடையாது. அவர்கள் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது கூட சாதாரணமான ஒரு வெற்றி தான். நெதர்லாந்து 7ஆம் இடத்தில் இருக்கின்ற அணி, மொரோக்கோ 6ஆம் இடத்தில் இருக்கின்ற அணி. எனவே அந்த தரப்படுத்தல் அடிப்படையில் அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான். அதை அப்செட் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னேன். எனவே மீண்டும் ஒரு தடவை பிரான்ஸை இப்போது சந்திக்கிறது மொரோக்கோ. உலகத்தின் முதல் தர அணி, இல்லாவிட்டால் 2ஆம் நிலையில் இருக்கின்ற அணி என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் இம்முறை உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய அதிக ஃபேவரிட்ஸ் வாய்ப்புடைய அணியாக பிரான்ஸ் சொல்லப்படுகிறது. அந்த அணியை 6ஆம் நிலையில் உள்ள மொரோக்கோ அணி சந்திக்கின்ற வேளையில் போட்டி நிச்சயமாக பலமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான சில முக்கியமான விடயங்கள், தரவுகள், அணிகளின் நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன, முன்னைய வரலாறு எவ்வாறு இருக்கிறது, இவை பற்றிய விடயங்கள் எல்லாம் சொல்வதற்கிடையில் இப்போது நிலவுகின்ற இந்த உலகக்கிண்ண காலச்சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். முதலில் நான் இப்போது சொன்னேன், பிரான்ஸுக்கு ஒரு பலமான எதிர் கிடைத்திருக்கிறது மொரோக்கோ என்று சொல்லி. இதே போல் நாளைய தினம், இல்லாவிட்டால் நாளை மறுதினம் அதிகாலை வேளையில் இடம்பெறுகிற போட்டி ஸ்பெயினுக்கும் பெல்ஜியமுக்கும் இடையிலான போட்டி. போட்டியின் பெயர்களை கேட்கும் போதே ஒரு பரபரப்பு ஒன்று இருக்கும். ஐரோப்பாவின் 2 பலம் பொருந்திய கால்பந்து அணிகள் மோதுகின்றன. அடுத்த போட்டி அர்ஜென்டினாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில். அந்த போட்டியை பற்றி பார்ப்பதற்கு இடையில் வருகிறேன். இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது இங்கிலாந்துக்கும் நோர்வே அணிக்கும் இடையில். நோர்வேயும் இப்போது உலகத்தின் முக்கியமான அணியாக கருதப்படுகிறது. அந்த 3 நட்சத்திரங்களால், முக்கியமாக ஹாலண்டினால். இங்கிலாந்து இம்முறை உலகக்கிண்ணம் வெல்ல வாய்ப்புடைய 4 அணிகளில் ஒன்றாக ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டு வந்த அணி. அந்த 4 அணிகளும் வந்து இருக்கின்றன காலிறுதிக்கு. அதன் மிக முக்கியமானது, கால்பந்து விற்பனர்கள் இந்த கால்பந்தை பற்றி ஆராய்ச்சி செய்து தங்களுடைய தரவுகளை வெளியிடுவதெல்லாம் சும்மா இதை பற்றியெல்லாம் சொல்வது கிடையாது. தொலைக்காட்சியில் பார்த்து, இல்லாவிட்டால் ஃபேஸ்புக்கில் வருகின்ற பதிவுகளை பார்த்து கருத்துக்கள் சொல்கின்ற நம்மில் பலர் இருக்கின்றார்களே, அவர்களைப் போல அல்ல. அவர்கள் தரமாக சொன்னார்கள், பிரான்ஸுக்கு தான் முதல் வாய்ப்பு இருக்கிறது. சொன்னது போலவே பிரான்ஸ் தான் இப்போது மிக பலம் பொருந்திய அணி, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் எந்த அணியின் ஆதரவாளராக இருக்கலாம். பிரான்ஸ் அணி குறைகள் ஏதும் இல்லாத அணி. இப்போது சுமேனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரருக்கு உபாதை, ஆனால் அவரை நிரப்புகின்றதற்கு இன்னும் பல வீரர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களது பயிற்சிப்பாளர் நேற்றைய நாள் டிஷாம்ஸ் சொல்கின்றார், யார் நடுவராக வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடுவர்கள் மீது எங்களுக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு விடயத்தின் மிக முக்கியமான ஒரு குறிப்போடு இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது சமூக வலைத்தளம் கொந்தளித்து போயிருக்கின்ற ஒரு விடயத்தை அவர் எவ்வாறு சர்ச்சைக்குரியதாக மாற்றாமல் ரொம்ப கூலாக எடுத்திருக்கிறார் என்று சொல்ல போகிறேன். அந்த பிரான்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளர் அவ்வாறு கூலாக இருக்கிறார், அவரது அணி வீரர்கள் இன்னும் உற்சாகமாக இருக்கிறார்கள்.
எனவே பிரான்சுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தார்கள், ஸ்பெயினுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தார்கள். ஸ்பெயின் அணி இன்னமும் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இரண்டாம் தகுதி நிலையை சரியான முறையில் வெளிப்படுத்தவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. அதுபோல் மூன்றாம் நிலையை நடப்பு உலக சாம்பியனான அர்ஜென்டினாவுக்கு வழங்கியிருந்தார்கள். அர்ஜென்டினாவின் தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்கிடையில் நான்காம் நிலையை வழங்கியிருந்தார்கள் இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்தும் ஒரு சில போட்டிகளில் இங்கிலாந்து தடமாற்றம் இருந்தாலும் அவர்கள் இப்போது இந்த நொக் அவுட் சுற்றிலே எந்த குறையும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நொக் அவுட் சுற்றிலே ஒரு போட்டியில் தடமாறிய பிறகு, கொங்கு அணிக்கு எதிராக தடமாறிய பிறகுதான் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கின்றார்கள். ஆனால் காலிறுதிக்கு வந்த பிறகு அவர்கள் மீண்டும் உரமாக ஆட ஆரம்பிப்பார்கள். அவதானமாக இருக்க வேண்டியிருக்கும், விழிப்போடு இருக்க வேண்டியிருக்கும். காரணம், சந்திப்பது ஹாலண்ட், ஒடேகார்ட் ஆகியோர் அடங்கியிருக்கின்ற அணியை. எனவே கொஞ்சம் கவனமாக தான் ஆட வேண்டியிருக்கும். அதுக்கிடையில் இப்பொழுது நோர்வே அணி இன்றைய நாளின் ஊடக சந்திப்பில் இங்கிலாந்துக்கு ஒரு சின்ன விடயத்தை கொடுத்து போட்டிருக்கிறது. இங்கிலாந்து அணிக்குள்ளே இருக்கின்ற வீரர்களில் இங்கிலாந்தில் பிரீமியர் லீக் ஆடுகின்ற வீரர்கள் எல்லாரும் மிக திறமையான வீரர்கள் கிடையாது, வெளியே ஆடுகின்ற வீரர்கள் தான் மிகச் சிறப்பானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கிலாந்து அணிக்குள் ஒரு மனோரீதியான பிளவு ஒன்றை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் ஆடாமல் வெளியே ஆடி வருகின்ற புண்டஸ் லீகா என்று சொல்லுகின்ற ஜெர்மனிய லீகில் ஆடி வருகின்ற அணித்தலைவர் ஹரிகேனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்பானிய லாலிகாவில் ஆடி வருகின்ற ஜூட் பெலிங்காமாக இருக்கலாம். இரண்டு பேரும் மிகச்சிறப்பாக ஆட்டத்தை ஆடி வருகின்றார்கள். அதுபோல் ஆந்தனி கோர்டன் இப்பொழுது இங்கிலீஷ் பிரீமியர் லீகிலிருந்து அவர் பார்சிலோனா அணிக்காக ஒப்பந்தமாக இருக்கின்றார். மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் அண்மை காலம் வரை பார்சிலோனா அணியிலே ஆடுகிறார். எனவே அப்படிப்பட்ட 4 வீரர்களை தனியாக தரம் பிரித்து சொல்லியிருப்பது போல தெரிகிறது. இருக்கட்டும், இப்போது அர்ஜென்டினாவின் விடயத்துக்கு வருவோம். அர்ஜென்டினா அணியை பற்றி இப்போது பல ரசிகர்களும் கொந்தளித்து போயிருப்பதை பார்க்கிறோம். முக்கியமாக எகிப்து அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு இதில் அர்ஜென்டினா அணியை பற்றி ரசிகர்கள் விமர்சிக்க பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நடப்பு உலக சாம்பியன்கள், மெஸ்ஸி ஆடுகின்ற அணி, அதுபோல் அவர்களுக்கு இம்முறை கிடைத்திருக்கின்ற பாதை இலகுவானது என்று பல பேர் சொல்வதை பார்க்கிறோம். முதல் சுற்றிலே அர்ஜென்டினாவுக்கு கிடைத்த அந்த ட்ரோ, அதாவது மற்ற 3 அணிகளும் எல்லா அணிகளுக்கும் கிடைத்திருக்கின்ற தரம் பிரிப்பின் அடிப்படையில் வந்த விடயங்கள். ஆனால் அர்ஜென்டினா தன்னுடைய பிரிவிலே முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டது. இதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற முதலாம் இடத்தை பிடிக்கின்ற அணிகளுக்கு வழங்கப்பட்ட அணிகள், ஏனைய அணிகள் ஓரளவு வாய்ப்பான அணிகளாக இருக்கும். நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். இரண்டாம் நிலையை பிடிக்கின்ற அணிகளுக்கு அப்படியாக கிடைக்காது. அர்ஜென்டினாவுக்கு ஒப்பீட்டளவில் இலகுவான அணிகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு தகவல் ஒன்றை நானும் என்னுடைய ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸிலே பதிந்திருந்தேன். அது மிக முக்கியமான சுவாரஸ்யமான விடயம். இப்போது அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் உலகக்கிண வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு அணி FIFA தரப்படுத்தலில் முதல் தடவையாக முதல் 10 இடங்களில் இல்லாத அணிகளை வென்று அரையிறுதிக்கு வந்த முதலாவது சந்தர்ப்பமாக அமையும் என்று உடனே FIFA அர்ஜென்டினாவுக்கு ஏற்றது போல வடிவமைத்து விட்டது என்று தொடங்கிவிட்டார்கள் ஒரு சிலர். இவர்களுக்கு மிக தெளிவாக அந்த பிளண்டாக சொல்வது, நேரடியாக சொல்வது என்று சொல்வோமே, அவ்வாறு சுள்ளன்று உரைப்பது போல ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். தயவு செய்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற FIFA உலகக்கிண கால்பந்து போட்டிகளை மட்டும் பார்த்து கொண்டு, இல்லாவிட்டால் அதை கூட விடுவோம், சர்வதேச கால்பந்து போட்டிகளில் முக்கியமான சுற்றுப் போட்டிகள் வறுமை யூரோ கிண்ணம், இந்த கான்கேகாஃப் கிண்ணம், இதேபோல் கான்மிபோல் என்று சொல்லக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற கோப்பா அமெரிக்கா கிண்ணம், இப்படியான கிண்ண போட்டிகளை மட்டும் பார்த்து கொண்டு உலக கால்பந்தை பேச வேண்டாம். உலக கால்பந்தை நீங்கள் தொடர வேண்டும். அதில் நடக்கின்ற முக்கியமான போட்டிகளை அறிந்து கொள்ள வேண்டும். கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் சிறப்பாக முறையில் ஆடுகின்ற வீரர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்னென்ன நடக்கிறது, குறைந்தது கால்பந்து விதிகளையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் நடுவர் பெனால்ட்டி கொடுக்கவில்லை, இதற்கு நடுவர் ஃபவுல் கொடுக்கவில்லை, இதற்கு ஃபவுல் கொடுத்தால் இதற்கு கொடுக்கவில்லை, இப்படியாக விதிகளை அறியாமல் புலம்புவோரால் தான் இத்தனை பிரச்சனைகள். இதுபோல் இந்த விடயத்திலே தேவையற்ற விதத்தில் சமயத்தை கொண்டு வந்து புகுத்துவது, இனவாதத்தை கொண்டு வந்து புகுத்துவது, பிறகு இனவாதம் இருக்கிறது என்று சொல்வது, இப்படியான விடயங்கள் உண்மையில் கால்பந்தில் தவிர்க்கப்பட வேண்டியவை மட்டுமில்லை, என்கிறது அன்றாட வாழ்க்கையில் கூட தவிர்க்கப்பட வேண்டியவை. சில வார்த்தை பெரியவங்கள் இருக்கின்றன, அதை உண்மையில் நான் முடியுமானவரை தவிர்த்துக் கொள்ள பார்ப்பேன். கொமெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பார்ப்பேன். ஆனால் உங்களுடைய கருத்து உங்களுடைய உரிமை. அதுபோல் உங்களுடைய கருத்துக்கு நீங்களே பொறுப்பாளர் அடிப்படையில், நான் ஜனநாயக அடிப்படையில் பொதுவாக விட்டு விடுவேன். ஆக மோசமான தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது தான் அதை நீக்குவேன். அது எனக்கு எதிராக அல்ல, பொதுவாக பயன்படுத்தப்பட்டாரே. எனவே இந்த உலகக்கிண கால்பந்து போட்டிகளில் அர்ஜென்டினாவுக்கு ஒப்பீட்டளவில் வழங்கப்பட்ட அணிகள் மிக இலகுவாக போயின என்று சொல்லப்படுகின்ற வாதம் எங்கே உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அர்ஜென்டினாவுக்கு கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் வந்த அணிகள் எல்லாம் முதலே போடப்பட்ட அணிகள். அந்த ட்ரோ ஆரம்பத்திலே போடப்பட்டு விட்டாயிட்டு, அந்த பிராக்கெட் ஆரம்பத்திலே போடப்பட்டு விட்டாயிட்டு. ஒவ்வொரு பிரிவிலும் முதலாம் இடத்தை பிடிக்கின்ற அணிக்கு இலகுவான அணிகள் தான் அந்த 32 அணிகள் மோதிய சுற்றிலே கிடைத்திருக்கின்றன. அர்ஜென்டினா, உதாரணமாக அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற அணிகள் தத்தம் பிரிவுகளில் முதலாம் இடத்தை பிடித்து வந்த அணிகள். அர்ஜென்டினாவுக்கு அதிலே கிடைத்த அணி கேபோ வேர்டே உண்மையில் 2ஆம் இடத்தை பிடித்த அணி தன் பிரிவில் இருந்து. ஆனால் ஸ்பெயின் அணிக்கே சவால் கொடுத்த அணி. அந்த அணியை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனால் அவர்கள் 2ஆம் நிலையில் இருந்த அணி. இதனால் தான் அர்ஜென்டினாவுக்கு அந்த அணி கிடைத்திருந்தது. அர்ஜென்டினா முதலாம் இடத்தை பிடித்த காரணத்தால். அமெரிக்கா தன் பிரிவிலே முதலாம் இடத்தை பிடித்த அணி. அமெரிக்காவுக்கு இலகுவான அணி கிடைத்தது. போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா அணி கிடைத்தது. இதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இன்ஃபான்டினோவோடு பேசிவிட்டார். அவர் அவ்வாறு பேசியிருந்தார். அந்த சிவப்பட்டைக்காக தன்னுடைய அனுசரணையை பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த ட்ரோவிலே அப்படியான விடயம் அல்ல. கிடைத்தது அந்த தரநிலையின் அடிப்படையில்.
போர்ச்சுகலை நான் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் போர்ச்சுகலையும் அர்ஜென்டினாவை தான் ஒப்பிடுகிறார்கள். போர்ச்சுகலுக்கு கஷ்டமான அணிகள் கிடைத்தன, குரோஷியா, அதுக்கு பிறகு ஸ்பெயின் அணி கிடைத்தது. ஆனால் அர்ஜென்டினாவுக்கு பாருங்கள் ரொம்ப இலகுவான அணிகள் கிடைத்திருக்கிறது. அர்ஜென்டினாவுக்கு முதலில் கேபோ வெர்டே, அடுத்து எகிப்து. ஆனால் 2 அணிகளிடம் அர்ஜென்டினா கஷ்டப்பட்டு 3-2 தான் வென்றது. இதுதான் பொதுவாக பல பேர் சொல்கிற விடயம். அந்த வெற்றிகளை 3-2 அபாரமான வென்றது என்று பாராட்டினாலும், அதில் கேபோ வெர்டே மற்றும் எகிப்து அணிகளை பாராட்டினாலும் கூட பல பேர் வந்து சொல்கின்ற விடயம், நீங்கள் மெஸ்ஸியின் ஆதரவாளர் தானே, நீங்கள் அர்ஜென்டினாவின் ஆதரவாளர் தானே, இதனால் தான் அவர்களை பாராட்டுகிறீர்கள், அமேசிங் வெற்றி என்று சொல்கிறீர்கள், அதிரடியான வெற்றி என்று சொல்கிறீர்கள் என்று. அப்படியான வெற்றிகளை பாராட்டத்தான் வேண்டும். நான் மொராக்கோவின் வெற்றியையும் பாராட்டியிருந்தேன், எகிப்தின் போராட்டத்தையும் பாராட்டியிருந்தேன், கேபோ வெர்டே தீவுகளின் போராட்டத்தையும் பாராட்டித்தான் இருந்தேன். இதில் பாராட்டுவது என்பது அது எல்லோராலும் முடியாத விடயம். மனம் திறந்து பாராட்டுவது என்பது எல்லோராலும் முடியாது, இலகுவாக பல பேருக்கு வராது. பல பேருக்கு ரொனால்டோவையும் வாழ்த்த முடியாது, மெஸ்ஸியையும் வாழ்த்த முடியாது. 2 பேர் ஒருவரைத்தான் வாழ்த்துவோம் என்று இருப்பார்கள். எனக்கு ரொனால்டோவையும் வாழ்த்த பிடிக்கும், மெஸ்ஸியையும் வாழ்த்த பிடிக்கும் என்பது இங்கே முக்கியம். அதுபோல விடயங்களை புரிந்து கொண்டு பேசவும் தெரிந்து கொள்ள வேண்டும். போர்ச்சுகல் தன்னுடைய பிரிவிலே 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. அவர்களுக்கு 1ஆம் இடத்தை பிடிக்க முடியவில்லை. கொலம்பியா அந்த 1ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. இதன் காரணமாக தான் போர்ச்சுகலுக்கு சிக்கலான அணிகள் தொடர்ச்சியாக வந்தன. போர்ச்சுகல் மட்டும் தன்னுடைய பிரிவிலே 1ஆம் இடத்தை பிடித்திருந்தால் அவர்கள் கொலம்பியா 2ஆம் சுற்றிலே சந்தித்திருந்த கானா அணி ஒப்பீட்டளவில் இலகுவான அணியை சந்தித்திருக்கும். அந்த கொலம்பியா அணி முதல் போட்டியிலே இல்லாவிட்டால் 32 அணிகள் மோதி அந்த முதல் போட்டியிலே அவர்கள் கானா அணியை சந்தித்த பிறகு அதிலே வென்ற பிறகு அவர்களுக்கு கிடைத்தது சுவிட்சர்லாந்து அணி. போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்தை சந்தித்திருக்கும், கானாவை வென்று வந்திருந்தால் அதையும் சொல்லத்தானே வேண்டும். அந்த சுவிட்சர்லாந்து மோதுகின்ற அர்ஜென்டினாவை போர்ச்சுகல் சந்தித்திருக்கும், சுவிட்சர்லாந்தை வென்றார். இதிலே ஒரு சில விடயங்களை நீங்கள் பகுத்தறிவோடு நோக்க வேண்டும். இதற்கு இல்லை போர்ச்சுகலை தான் வெளியே அனுப்பிவிட்டீர்களே ஸ்பெயின் அணியோடு மோதவிட்டு என்று சொன்னால் அது போர்ச்சுகல் செய்த பிழை. ரொனால்டோ கோல் அடிக்காத பிழை, இல்லாவிட்டால் போர்ச்சுகல் சரியாக விளையாடாத பிழை. இது கூட பல பேருக்கு சுடக்கூடும். இதுதான் உண்மையில் யதார்த்தம், உண்மை. எனவே உங்கள் அணிகள் யார் யாரை மோதுவதென்று தீர்மானித்தது நீங்கள் தான். அந்த சிக்கலான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டது போர்ச்சுகல் தான். எவ்வாறு நோவே பிரான்சுக்கு எதிராக வேண்டுமென்றே தன்னுடைய பலவீனமான அணியை களமிறக்கி 4-1 தோற்ற பிறகு தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து பிரேசிலை வந்து சந்தித்து பிரேசிலையும் வீழ்த்தி இப்போது துணிச்சலாக இங்கிலாந்தை சந்திக்கிறதோ, இதே போல்தான் போர்ச்சுகலும் மோசமாக ஆடி 1ஆம் இடத்தை பிடிக்க முடியாமல் தன்னுடைய பிரிவிலே 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் குரோஷியா, அதுக்கு பிறகு ஸ்பெயின் ஆகிய அணிகளை சந்தித்தது. ஸ்பெயின் வீழ்த்தியது. இப்பொழுது வெளியே அர்ஜென்டினா தன்னுடைய பிரிவிலே 1ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. கேபோ வெர்டே கிடைத்தது. அர்ஜென்டினா அந்த போட்டியிலே வென்று வருகின்ற வேளையில் ஆஸ்திரேலியா இல்லாவிட்டால் எகிப்து வந்திருக்கு. எகிப்து மிக கடுமையாக போராடி ஆஸ்திரேலியாவை பெனால்ட்டியிலே வீழ்த்தி வந்திருந்தது அர்ஜென்டினாவுக்கு எதிராக. அர்ஜென்டினா எகிப்தை வீழ்த்தி இருக்கிறது, பெனால்ட்டிக்கு முதலே வீழ்த்தி இருக்கிறது. 3-2 என்ற வெற்றி. அந்த வெற்றியை பற்றிய சர்ச்சைகள், உண்மையில் அந்த வெற்றியின் மகிமையை கொண்டாட முடியாமல் சர்ச்சைகள் தொடர்கின்றன. அதை பற்றி தனியான விளக்கம் ஒன்று நேற்று நிறைய பேசிவிட்டேன். அதுக்கு பிறகு இப்போது அடுத்தடுத்த போட்டிகள். எனவே ஒவ்வொரு அணிகளது பாதையை தெரிவு செய்தது அந்தந்த அணிகள் ஆடிய விதமே தவிர இதிலே சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தன்னுடைய செல்ல குழந்தைகளாக இங்கிலாந்தையும் நோர்வேயையும் அர்ஜென்டினாவையும் இல்லாவிட்டால் பிரான்ஸையும் தூக்கி நிறுத்தவில்லை என்பதை கவனத்தில் எடுங்கள். அடுத்த விடயம் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த VAR சர்ச்சை, நடுவர் சர்ச்சை. இந்த நடுவர் சர்ச்சை தொடர்பாக இப்போது பேசப்படும் வேளையில் நான் தெளிவான விளக்கம் வந்து யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, கால்பந்தை பற்றி திடீரென்று அறிந்து கொண்டோர் இல்லாவிட்டால் ஒரு வெறுப்புணர்வோடு கால்பந்தை பார்ப்போர் ஆகியோருக்கு அல்லாமல் கால்பந்தை விருப்போடு ரசிப்போர், விடயம் விளங்கி ரசிப்போர், விதிகளை தெரிந்து ரசிப்போர் ஆகியோருக்கு சொல்லிவிட்டேன். இதை என்னை விட மிகச்சிறந்த இல்லாவிட்டால் கால்பந்து வீரர்களையும் கூட மிகச்சிறந்த இப்போது இருக்கின்ற நடுவர்களில் மிக சிரேஷ்ட நடுவரான ஒருவர் மிக தெளிவான விளக்கம் ஒன்றை சொல்லி FIFA சார்பாக உத்தியோகபூர்வமான அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த விடயம் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இதையடுத்து FIFA இதற்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை அடுத்து தான் அந்த சம்மேளனத்தின் நடுவர்களுக்கு பொறுப்பானவர், உலகத்தின் மிகச்சிறந்த நடுவராக கடந்த காலங்களில் கொண்டாடப்பட்ட ஒருவர், மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த ஒருவர், இத்தாலியைச் சேர்ந்த பியாலுகி கொலினா ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த FIFAவின் நடுவர்களில் யாரும் பிடிக்க முடியாத நடுவர்கள் மிகச் சிறப்பான முறையில் செயற்பட்டு தங்களாலான தரமான முடிவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த VAR சர்ச்சையெல்லாம் ஒன்றுமே அல்ல. அன்றைய நாளில் இடம்பெற்ற அர்ஜென்டினா எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தெளிவான முடிவை வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அவருடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையின் தமிழாக்கம், காற்பந்தாட்டத்தில் நடுவர்களின் முடிவுகள் குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எப்போதுமே ஒரு அங்கமாக இருக்கும். ஆனால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு விளையாட்டு உலகில் இடமில்லை. உலகக்கிண்ண நடுவர்களின் நேர்மையை யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்று சுருக்கமாக முடித்துவிட்டார். இந்த VAR முடிவுகள் குறித்த சர்ச்சைகள் குறித்து ஒரு விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்கின்றார். இந்த ஃபவுல் லிசாண்ட்ரோ மார்டினஸ் மீது வழங்கப்பட்டது ஒரு ஃபவுல். அதன் அடிப்படையில் தான் VAR தலையீடு அவசியமானது என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை நடுவர்கள் சார்பாக நடுவர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிற கோலினா இதை உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கோல் அடிக்கப்படும் போதும் அதுக்கு முந்தைய தாக்குதல் ஆட்டத்தின் நகர்வுகள், இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் பல பேர்.
எகிப்துக்கு எதிராக நடந்துவிட்டது, அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்வோருக்கு இந்த கால்பந்து விதிகள் எல்லாவற்றையும் என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ்படுத்தி கடந்த காணொலியை சொல்லுகிறது. கொலினாவும் அதை தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தயவு செய்து ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பக்கம் கொஞ்சம் போங்க, அதிலே முழுமையான விஷயம் இருக்குது. இல்லாவிட்டால் ஆங்கில பதிவு நீங்கள் தேடி எடுத்து வாசிக்கலாம். அதிலே சொல்லுகிறார், அந்த அட்டாக்கிங் பொசிஷன் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதல் நகர்வு, அந்த தொடர்ச்சியான பந்தை நடுவர்கள் VAR மூலமாக தீவிரமாக வாசிப்பார்கள், பார்ப்பார்கள். கோல் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக ஏதேனும் ஒரு ஃபவுல் நடந்து அது அந்த கோலுக்கு வழிவகுத்திருந்தால் கட நடுவரை அது மறுபரிசீலனை செய்யுமாறு VAR பரிந்துரைக்கும். அந்த ஃபவுல் கோல் கம்பத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நடந்தது அல்லது எவ்வளவு நேரத்துக்கு முன்பு நடந்தது என்ற கால வரம்புகள் எதுவும் விதிமுறையில் இல்லை. இதுதான் முக்கியமானது. அந்த பந்தின் தொடர்ச்சியாக அந்த நகர்வு இருந்தால், இடையே நடுவே ஏதாவது ஃப்ரீ கிக்ஸ் இல்லாவிட்டால் ஃபவுல் கிக்ஸ் ஏதாவது இடம்பெறாமல் இருந்தால் அது தொடர்ச்சியான பந்தாக கருதப்படும். அதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். தங்களை பொறுத்தவரையில் ஒரு ஃபவுல் தான். அது அப்பட்டமாக தெரிந்தாலும், களத்தில் நடுவர் அதை கவனிக்க தவறும் போது VAR அதை கவனித்தாலும் ஃபவுல் தான். அதை நேர்மையான முறையில் நடுவர்கள் தீர்மானத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்று கொலினா நடுவர்கள் சார்பாக தன்னுடைய தீர்மானத்தை சொல்லிவிட்டார். அதுபோல சலாவின் பெனால்டி மறுப்பு விவகாரம் பற்றியும் அவர் சொல்லும் போது, ஆட்டத்தின் 92வது நிமிடத்தில் அர்ஜென்டினா தன்னுடைய வெற்றி கோலை அடிப்பதற்கு சற்று முன்பாக இந்த பெனால்டி பகுதிக்குள் எகிப்தின் முகமது சலா அவர்களது அணித்தலைவர் அர்ஜென்டினாவின் ஜூலியன் அல்வாரஸ் வீழ்த்தியதாக எகிப்து பெனால்டி கூறுகிறது. நடுவர்கள் அதை நிராகரித்திருந்தார்கள். VAR கோரிக்கைக்கு செல்லவில்லை. இது குறித்து கொலினா தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுக்கிறார். கால்பந்து விதிகளை கடைசியாக கொலினா, உலகத்தின் மிகச்சிறந்த நடுவர், நடுவர்களுக்கு பொறுப்பானவர், கீழிறங்கி வந்து எல்லா சாமானியர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. பரவாயில்லை, நல்லதுதானே, கால்பந்து எல்லோருக்குமானது என்று வரட்டு. அவர் சொல்கிறார், அல்வாரஸ் மற்றும் சலா ஆகிய இருவருக்கும் இடையே நடந்தது கால்பந்து ஆட்டத்தில் வழக்கமாக நிகழ்கின்ற ஒரு சாதாரண உடல் ரீதியான மோதல், நார்மல் ஃபுட்பால் கான்டாக்ட் மட்டுமே. அதனை ஃபவுலாக கருத முடியாது. ஒரு வீரரின் பாதத்தை மிதிப்பது மட்டுமே ஃபவுலாகும். ஒரு தற்காப்பு வீரர் முதலில் பந்தை தொட்டுவிட்டு அதன் பின்னர் எதிரணி வீரரோடு சாதாரண மோதலில் ஈடுபடுவது ஃபவுல் அல்ல. நடுவரும் VAR அதிகாரிகளும் இதனை சரியாகவே கையாண்டுள்ளனர் என்று சொல்கிறார். இதை ARV லோஷன் சொன்னபோது, நீங்கள் மெஸ்ஸியின் ஆள், இதனால் அப்படி சொன்னீர்கள் என்று சொல்லி பல பேர் சொன்னார்கள். இல்லை, சில பேர் சொன்னார்கள், அப்படி சொல்லுவோம். பல பேர் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பால் ஃபர்ஸ்ட் டச் என்று சொன்னேனே, ஃபர்ஸ்டாக முதலில் பாலில் படுகின்ற தொடுகை, அதைத்தான் இப்பொழுது கொலினா தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நானும் தெளிவாக தான் சொன்னேன் நினைக்கிறேன். எனவே நடுவர்களின் நேர்மைக்கு களங்கம் விளைவிக்க வேண்டாம் என்று கொலினா ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டார். இதற்கு மேலேயும் இல்லை, கொலினா கூட பக்கச்சார்பானவர், அவர் கூட ஃபீஃபாவிடமிருந்து சம்பளம் வாங்குகிறார், அவருக்கு மெஸ்ஸி காசு கொடுக்கிறார் என்று யாராவது சொல்லிட்டு வந்தா, ஐயா சாமி, உங்களுக்கானது என்னுடைய காணொளி அல்ல. பிரான்சின் பயிற்றுப்பாளர் டிடியர் டிஷாம்ஸ் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர். 98ஆம் ஆண்டு உலக சாம்பியன் பிரான்ஸ் அணியை வழிநடத்திய ஒருவர். அவர் பேசும்போது அதிலே ஒரு தெளிவு இருக்குது. அவர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். மொராக்கோவின் பயிற்றுப்பாளர் நடத்தியிருந்தார். மொராக்கோவின் பயிற்றுப்பாளர் மிக தெளிவாக சொல்லுகின்றனர், நடுவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த இன்றைய போட்டிக்கு நடுவர்கள் அத்தனை பேரும் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்கள். அதுக்காக தாங்கள் அவர்களை சந்தேகப்படவோ இல்லாவிட்டால் அவர்கள் மீது எந்த விதமான நம்பிக்கை இனமோ தங்களுக்கு இல்லை. மொரோக்கோ பயிற்றுவிப்பாளர் தெளிவாக சொல்கின்றனர், நடுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆட்டத்தை நம்பித்தான் களமிறங்குகிறோம். நடுவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறோம் என்று சொல்லி FIFA மீது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்திவிட்டார். டிடியர் டிஷாம்ஸ் சொல்கின்றார், அர்ஜென்டினா நடுவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் சந்திக்க போவது மொரோக்கோவை தவிர நடுவர்களே அல்ல. நடுவர்களோடு மோதல் எங்களுக்கு அல்ல. எங்களுக்கு ஆடுகளத்தில் மோதல் மொரோக்கோ அணிக்கு எதிராக. இதுபோல் அவர் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கின்றார், இந்த எங்களது எதிராளி அணி மொரோக்கோ மட்டும்தான் என்று சொல்லி மிக முதிர்ச்சியாக கருத்துக்களை சொல்லிவிட்டு இந்த அர்ஜென்டினா நடுவர்களை வைத்து ஒரு விடயம் ஒன்றை கிண்டுகின்ற இந்த வேளையில் அவர் அதை அந்த சர்ச்சையில் ஈடுபட தவிர்த்து விட்டார். இந்த தொடரை பொறுத்தவரையில் மிக திறமையான முறையில் வழிநடத்தக்கூடிய நடுவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒன்று. இதனால் அந்த நடுவர்களை தாங்கள் முழுமையாக நம்புவதாக டிஷாம்ஸ் சொல்லுகின்றார். அர்ஜென்டினாவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற நடுவர் ஃபகுண்டா டெலா தான் இப்போது இந்த தலைமை நடுவராக கடமையாற்றப் போகின்றவர். அவருக்கு உதவியாளர்களாக லைன்ஸ்மேன் மற்றும் ஏனைய துறைகளில் கடமையாற்றக்கூடிய VAR வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். மற்ற 4 துணை நடுவர்களும் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்கள். இந்த பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ ஆடுகின்ற போட்டிகளுக்கு அனைத்து நடுவர்களும் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்கள் என்ற விடயம் ஏன் பூதாகாரமாக பார்க்கப்படுகிறது, அது ஏன் சர்ச்சைக்குரியதாக நோக்கப்படுகிறது என்று சொன்னால், கடந்த உலகக்கிட இறுதிப் போட்டியை வைத்துக்கொண்டு பல பேர் இதை அளவுகோல் எடுக்கிறார்கள். குறிப்பாக பிரான்சும் அர்ஜென்டினாவும் மோதிய இறுதிப் போட்டி மிக விறுவிறுப்பான போட்டி. கடைசி நேரம் வரை தீர்மானமிக்க போட்டியாக இருந்து இறுதியாக அர்ஜென்டினா வென்றது. கிலியன் எம்பாப்பே அப்படிப்பட்ட சாகசத்தை நிகழ்த்தியிருந்தார். இந்த எகிப்து அணிக்கு எதிராக எவ்வாறு அர்ஜென்டினா 2 கோல்களை இழந்து பின்தங்கி இருந்த பிறகு 3 கோல்களை பெற்று வென்றதோ அதுபோல கிலியன் எம்பாப்பே ஒரு தனி மனித சாகசத்தை நிகழ்த்தி பார்த்திருந்தார். ஆனால் இறுதியாக அர்ஜென்டினா வென்றது அந்த எமிலியானோ மார்டினஸின் மிகச்சிறப்பான கோல் தடுப்பு மூலமாக. ஆனால் இந்த மோதல், இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான
கால்பந்து சுப்ரீமசி என்று சொல்லக்கூடிய கால்பந்தின் முன்னணி இடத்துக்கான அந்த மோதல் ஆரம்பித்தது 2018 ஆண்டு. 2018 பிரான்ஸ் அர்ஜென்டினாவை வீழ்த்தி காலிறுதியில் வீழ்த்தி தான் சாம்பியன் ஆனது, பிறகு மவுடத்துக்கு போய். எனவே இந்த மோதல் அங்கே இருந்து ஆரம்பித்த நிலையில் இப்போது அர்ஜென்டினா இறுதிப் போட்டியில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான திட்டமிடலாகத்தான் அர்ஜென்டினா நடுவர்களை பிரான்சின் மிக முக்கியமான போட்டி, அதுவும் மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டிக்கு கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு விதமான விமர்சனம் இருக்கிறது. இதைத்தான் பிரான்சின் பயிற்சியாளர் சும்மா தட்டி கெடுத்திருக்கிறார். இல்லை, எங்களுக்கு அவர்கள் மீது பூரண நம்பிக்கை இருக்கிறது. பிரான்சின் நடுவரான பிரான்சுவா லெட்டெக்சியர் எவ்வாறு அர்ஜென்டினா எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மிகச்சிறப்பான நடுவராக தன்னுடைய மிகச்சிறந்த தீர்மானங்கள் வழங்கினாரோ, அதே போல ஃபெக்கண்டோ டெலா தன்னுடைய குழுவினரோடு தங்களது போட்டியில் நடுவராக இருப்பார். அவரை மனப்பூர்வமாக தான் நம்புவதாக குறிப்பிடுகிறார். நடுவர்களை நியமனம் செய்வது தன்னுடைய வேலை அல்ல, தன்னுடையதும் தன்னுடைய அணியின் வேலை போட்டியில் மிகச்சிறப்பாடுவது, அதை தாங்கள் செய்வோம் என்று அந்த சர்ச்சைக்கு உரிய விடயத்திலிருந்து அவர் தன்னை தவிர்த்து கொண்டு விட்டார். இதில் சர்ச்சை ஏதும் இல்லை என்று அது FIFA நியமித்திருக்கிறது, தாங்கள் ஆட இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். இது இருக்கின்ற உண்மையான விடயம். ஒரு நடுவரினாலோ இல்லாவிட்ட ஒரு நடுவர் குழாமினாலோ சர்ச்சைக்குரிய 1-2 தீர்ப்புகளை கூட தவறாக வழங்கினால் கூட போட்டியை தீர்மானிக்க முடியாது. அந்த போட்டியிலே அர்ஜென்டினா அணிக்கு எவ்வளவு வாய்ப்புகளை, சரி அப்படி சொல்வது போல ஃபிக்ஸிங் ரிக்கிங் என்று சொல்வது போல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கூட கோல்களை குவிக்காமல் அர்ஜென்டினா போட்டியில் வந்து போக முடியாது. கோல்களை கொண்டு வந்து FIFA கொண்டு வந்து நெட்டுக்குள் கொண்டு திணிக்க முடியாது. அதை பெறுவதற்கு அர்ஜென்டினா வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதையும் எதிர்த்து ஆடிய எகிப்து வீரர்களுக்கு தடுக்க முடிந்திருக்க வேண்டும். எகிப்து அணி திறமையாகத்தான் ஆடி இருந்தால், ஆனால் கடைசியாக அர்ஜென்டினாவின் புயல் வேகத்துக்கு அவர்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை. இதை பல பேரும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது எகிப்தின் மீதான அனுதாபமும் அதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படி போராடி அணி ஒன்று கடைசி நேரத்தில் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்பது கூட இருக்கலாம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்றைய நாளின் முன்னோட்டத்துக்கு செல்லும் முதல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் அமெரிக்கா, இந்த 2 பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த உலகக்கிண போட்டியில் என்று சொல்லி நேற்று ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. 60% டிக்கெட்டுகளின் விற்பனை சரிந்து விட்டது. ரொனால்டோவின் வெளியேற்றம், அதுபோல ரொனால்டோவின் போர்ச்சுகலின் வெளியேற்றம், அதுபோல அமெரிக்காவின் வெளியேற்றம், இந்த 2 விடயங்கள் தான் இதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே டிக்கெட்டுகளை வாங்கியோர் அதை ரீசேலிங் என்று சொல்லி மறுபடி விற்பார்கள். அதுபோல டிக்கெட்டுகளை தங்களுக்கு இடையில் பரிமாற்றிக் கொள்வார்கள். அதற்காக இந்த அடுத்த காலிறுதிப் போட்டிகளுக்கு வரக்கூடிய அணிகளுக்காக, குறிப்பாக போர்ச்சுகல் ரசிகர்கள், ரொனால்டோவின் ரசிகர்கள் போட்டிகளை பார்க்க இருந்தவர்கள் டிக்கெட்டுகளை வாங்குவதிலிருந்து தவிர்த்து விட்டார்கள். இதனால் டிக்கெட்டுகளின் விலை சரியில் என்று சரிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த ரீசேல் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய மறு விற்பனை சந்தையிலே இந்த டிக்கெட்டுகளின் விலைகள் $3000 முதல் $8000 வரை விற்பதாக இருந்தது. என்றாலும் ஸ்பெயின் அணியிடம் போர்ச்சுகல் 1-0 என்று தோற்றதாலும், பெல்ஜியத்திடம் அமெரிக்கா 4-1 வீழ்ந்ததாலும் இந்த டிக்கெட்டுகளின் விலைகள் 60% சரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. டிக் பிக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் முன்பு குறைந்தபட்ச விலையாக இருந்த $2950 விலை இப்பொழுது $1200 மாறியிருக்கிறது. எங்களுக்கு இப்போதே இது அதிகம்தான். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த தொகையில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இருந்தோர் நிறைய பேர் இருந்தார்கள். இப்போது அதெல்லாம் சரிந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது நேற்று வரை வந்த தகவல். இன்று இப்போது காலிறுதிப் போட்டிகள் சூடுபிடிக்க ஆரம்பித்தவுடன் அந்தந்த நாட்டு ரசிகர்கள் இருப்பார்கள். இந்த 8 நாட்டு ரசிகர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்கள் டிக்கெட்டுகளை மறுபடி வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மீண்டும் டிக்கெட்டுகள் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. நான் இப்போது ஆர்வத்தோடு பார்த்திருப்பது டிக்கெட்டுகளின் விலைகள் குறைந்திருக்கிறது, பெரிய அளவில் ரசிகர்களது ஆர்வம் குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த தகவல்கள் ஆகியன எப்படி நிரூபிக்கப்படும், இல்லாவற்றில் எப்படி பொய்ப்பிக்கப்படும் என்று இன்று முதல் போட்டிகளை பார்க்க வருகின்ற ரசிகர்களின் எண்ணிக்கையில் அதன் விடயம் இங்கே தெரிய வரும். உங்களுக்கு இந்த காலிறுதிப் போட்டிகளில் எந்த போட்டியின் மீது அதிகமான ஆர்வம் இருக்கிறது? எந்த போட்டி மிக ரசிக்க வைக்கின்ற போட்டியாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியும் இங்கிலாந்து நோர்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியும், இந்த 2 போட்டிகளும் தான் ஆக கூடுதலான விறுவிறுப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பெயின் பெல்ஜியம் கூட ஓரளவு விறுவிறுப்பான போட்டியாக இருந்தாலும் அந்த 2 அணிகளும் இப்போது போர் அடிக்கும் கால்பந்து போட்டிகளை ஆடி வருகின்றன போல தெரிகிறது. சுவிட்சர்லாந்து அணி கொலம்பியா அணிக்கு எதிராக மிக தீர்க்கமான ஒரு விறுவிறுப்பான போட்டி ஆடி இருந்தாலும் அர்ஜென்டினா அணியின் அந்த துரிதம், அந்த வேகம் மீண்டும் பிக்கப் ஆகி இருக்கிறது. கடந்த 2 போட்டிகளில் அவர்கள் தடுமாறி வென்றதுக்கு பிறகு. எனவே அவர்கள் தங்களை கட்டமைத்துக் கொண்டு வருவார்கள். எனவே அதில் ஒரு போட்டித்தன்மை ஒன்று இருக்கும். ஆனால் இந்த 2 போட்டிகளைப் போல இருக்காது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய போட்டி மொரோக்கோ மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. 2022 இந்த 2 அணிகளும் உலகக்கிண்ண அரையிறுதியில் சந்தித்த பிறகு இப்போது காலிறுதியில் சந்திக்கின்றன. இதுவரை காலமும் இந்த 2 அணிகளுக்கு இடையிலான நீண்ட கால கால்பந்து வரலாற்றுக்கு முதல் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மொரோக்கோ பிரான்சிடமிருந்து தான் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. ஆனால் கொலனித்துவ நாடாக இருந்தது. பின்னொரு காலத்தில் பிரான்சின் ஒரு மாற்று அரசாங்கம் ஒன்று மொரோக்கோவிலிருந்து செயற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கலை பாரம்பரிய உறவுகள் இந்த 2 தேசங்களுக்கு இடையில் பேணப்படுகின்ற நாடுகளாக 2 நாடுகளும் தங்களுக்கு இடையில் மிக பெரும் நட்புறவை இப்போது பேணி வருகின்றன. 1956 மொரோக்கோ பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. ஆனால் இப்போதும் பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. மொரோக்கோவைச் சேர்ந்த பல்வேறு நட்சத்திரங்கள் மொரோக்கோவில் பிறந்தவர்கள் பிரான்சில் கால்பந்து ஆடி இருக்கின்றார்கள். பிரான்சில் கடகங்களில் ஆடி வருகின்ற பல பேர் இப்பொழுது மொரோக்கோ அணியில் இடம்பெறுகிறார்கள். முக்கியமாக அவர்களது அணித்தலைவர் அஷ்ரஃப் ஹக்கீமி, பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் அணிக்காக ஆடி வருபவர், இப்பொழுது மொரோக்கோ அணியின் தலைவர். இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் AR விலோஷன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பக்கத்திலே பகிர்ந்திருந்தேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களில் பல பேர். இப்போது பிரான்ஸ் தான் உலக கால்பந்தின் தலைநகரமாக இருக்கிறது என்று. அந்த
பிரான்ஸ் நாட்டிலேயே பல்வேறு கழகங்களுக்கு ஆடி வருகின்ற 97 நட்சத்திரங்கள் இந்த உலக கிண்ணத்தில் பல்வேறு அணிகளுக்காக ஆடி வருகின்றார்கள். அதே போல மொரோக்கோ அணியிலும் பிரான்ஸை தளமாக கொண்ட கழகங்களில் ஆடி வருகின்ற பல பேர் இடம்பெறுகின்றார்கள். எனவே இந்த போட்டிக்கு இன்னும் ஒரு தனியான ஒரு மகத்துவமான முக்கியத்துவம் இருக்கிறது. மோதல் முட்டல் முருகல் என்று எதுவும் கிடையாது. பிரான்ஸ் அணியை பற்றி அண்மை காலத்தில் பல்வேறு விமர்சனங்கள், இது உண்மையில் பாராட்டக்கூடிய விடயமே தவிர விமர்சனங்கள் அல்ல. அங்கே பிரான்சின் சொந்த குடிகளை தாண்டி கருப்பினத்தவர்கள் அதிகமாக ஆடுகின்றார்கள், கலப்பினத்தவர்கள் அதிகமாக ஆடுகின்றார்கள். ஆனால் அவர்களும் பிரான்சியர்கள் தான். அங்கே அவர்கள் பிரித்து பார்ப்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் பிரெஞ்சு என்ற ஒரு அடையாளத்தின் கீழே ஆடுகின்றார்கள். நான் 2018 பிரான்ஸ் உலகக்கிண்ணம் வென்ற வேளையில் கருப்பர்கள் வென்று கொடுத்த உலகக்கிண்ண கால்பந்து என்று சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையில் அந்த கருப்பர்களும் பிரான்ஸை சேர்ந்தவர்கள் தான். ஒரு காலத்தில் அடிமைகளாக கருதப்பட்டவர்கள் இப்பொழுது அவர்கள் ஆளுகின்றார்கள், கால்பந்தையும் ஆளுகின்றார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். இதே போல ஆப்பிரிக்கர்களுக்கும் கால்பந்து சொந்தம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அணியாக இப்போது வட ஆப்பிரிக்க அணியான மொரோக்கோ தொடர்ந்து முன்னேறி வருகிறது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று. காரணம், ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் கால்பந்தாட்டத்துக்கு தகுதியற்றதல்ல என்று பல்வேறு விமர்சனங்களை இப்போதும் ஐரோப்பியர்கள் பல பேர் சொல்வதை பார்க்கிறோம். அது ஒரு இனக்குரோதமான விதமாக நாங்கள் அதை பார்க்கலாம். இல்லாவிட்டால் இவர்களுக்கு என்ன கால்பந்து, நாங்கள் தானே உலகத்தின் மிகப்பெரிய லீக்குகள் எல்லாம் வைத்திருக்கிறோம் என்று ஐரோப்பிய கால்பந்து லீக்குகள் சொல்வது உண்டு. அவர் லத்தீன் அமெரிக்காவை போட்டியாக கருதுகின்றார்கள். பிரேசிலும் அர்ஜென்டினாவும் உருகுவேயும் பல்வேறு உலக கிண்ணங்களை வென்று வைத்திருப்பதால் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இப்போதைக்கு 10 கிண்ணங்களை வென்று வைத்திருக்கின்றன. எனவே ஏனைய 12 கிண்ணங்கள் தான் ஐரோப்பிய நாடுகளால் வெல்லப்பட்டவை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு நாடு கடந்த முறை அரையிறுதி வரை வந்தது, இம்முறையும் அரையிறுதிக்கு வரும் வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லும்போது மொரோக்கோவை ஒரு பிரமிப்போடு பார்க்கின்றார்கள். மொரோக்கோவுக்கான அங்கீகாரத்தை இன்னும் முழுமையாக ஐரோப்பிய விமர்சகர்களோ இல்லாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளோ வழங்கவில்லை என்பது வேதனையானது. ஆனால் அதையெல்லாம் உடைத்து தள்ளிக்கொண்டு வருகிறது இந்த ஹக்கீமியின் அணி. இன்றும் பிரான்சுக்கு அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு போட்டியை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பிரான்சின் அணி தலை சிறந்தது, எந்த விதமான பலவீனங்களும் மற்ற அணி என்று பார்க்கக்கூடியது. வரலாற்றின் அடிப்படையில் மொரோக்கோவோடு பார்க்கும்போது பிரான்ஸ் அணி அதிகமான வெற்றிகள் 6 போட்டிகளில் மோதி இருக்கின்றன இதுவரை காலமும். அந்த உலக கிண்ணத்தின் அரையிறுதி உட்பட அதில் 4 போட்டிகளில் பிரான்ஸ் தான் வென்றிருக்கிறது. ஒரு போட்டியில் மொரோக்கோ வெற்றி, ஒரு போட்டியில் சமநிலை. மொரோக்கோ அந்த சமநிலை பெற்ற போட்டியிலும் பெனால்டி அடிப்படையில் வென்றது. அந்த இரண்டுமே கிங் ஹுசைன் கிண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த கிண்ண போட்டியிலே பெறப்பட்ட வெற்றிகள். இப்போது மொரோக்கோ தங்களுக்கு சவால் விடுக்கும் என்பதை பிரான்ஸ் வீரர்களும் பிரான்ஸ் ரசிகர்களும் அறிவார்கள். எனவே இன்றைய நாளில் இடம்பெறப்போகின்ற மோதல் 2 அணிகளது முன்கள நிலை வீரர்களது மோதல் என்று பார்த்தால் இப்போது மொரோக்கோ அணிக்கு மிக பெரும் ஒரு சோதனையான, ஒரு கவலையான, ஒரு சோகமான செய்தி. அவர்களது முக்கியமான கோல் குவிப்பாளர் இந்த உலக கிண்ணத்திலே 3 கோல்களை குவித்து இந்த டிமாண்டின் அடிப்படையில் பயன் முனிக் அணிக்காக அண்மையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சாய்பரி இன்று ஆடமாட்டார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அவருக்கு உபாதை. இதனால் அவருக்கு பதிலாக ரஹீமி உள்ளே கொண்டு வரப்படுகிறார். இதை மொரோக்கோ முகாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த அணி தடந்து போகவில்லை. தாங்கள் தயாராக இருக்கிறோம், சாய்பர் இல்லாத எங்களுக்கு இடப்பு தான், ஆனால் அதுக்காக நொந்து போயிருக்க தேவையில்லை, நாங்கள் மிகச்சிறப்பான அடுத்த கட்ட வீரர் ஒருவரை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொல்கிறார். இஸ்மாயில் சாய்பரி இந்த உலக கிண்ணத்தில் பிரேசில், ஸ்காட்லாந்து, ஹெய்ட்டி அணிகளுக்கு எதிராக மிகச்சிறப்பாக ஆடி கோல்களை பெற்றுக் கொண்டு வருவர். திறமையாக ஆடியிருந்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், துடிதுடிப்போடு ஆடக்கூடிய ஒருவர். எனவே இன்று மொரோக்கோ ஆடக்கூடிய இந்த வீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய உறுதியான அணியாக போனு அவர்களது கோல் காப்பாளராக இருக்க போகிறார். ஹக்கீமி, டியோப், ரியாட், மஸ்ரூயி ஆகியோர் பின்கள வீரர்கள் மிக உறுதியானவர்கள். ஹக்கீமி இதில் பின்கள வீரர் மட்டுமல்ல, அவர் ஆல்ரவுண்டர். பின்னே இருந்து கோலை கொண்டு போய் சேர்ப்பதில் மிக திறமையான ஒருவராக ஆடுவார். பின்கள வீரராகவும் முன்னுக்கு கொண்டு வந்து கோலுக்கு உதவி வழங்குவராகவும். இடைக்கடத்தை பொறுத்தவரையில் எல் அயோனி மற்றும் போடி ஆகியோர் இருக்கின்றார்கள். போடி உலகத்தின் மிக முக்கியமான வீரராக இப்போது இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் ஆடி வருகிறார், கலக்கி வருகின்ற ஒருவர். இதுபோல முன்கள வீரராக டியாஸ், அவரோடு ஊனாகி கடந்த போட்டியில் கோல்கள் அடித்து வென்று கொடுத்தவர். இதேபோல எல் கானோஸ் மற்றும் ரஹீமி வருகிறார். இப்போது சென்டர் ஃபார்வர்டாக சாய்பரி விட்டு எடுத்து அவர் தான் நிரப்புவார் என்று சொல்லி மொரோக்கோ நிர்வாகம் நம்புகிறது. மறுபக்கம் பிரான்ஸை பொறுத்தவரையில் ஒரேலியன் டுச்மேனி உபாதையுற்று இருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்களது மற்ற அணி வீரர்கள் அத்தனை பேரும் உடற்தகுதியோடும் மிகச்சிறப்பான முறையில் இருக்கின்றார்கள். மெய்க்டன் அவர்களது கோல் காப்பாளர், குண்டே, உபகமேனோ, சாய்லிபா மற்றும் டிக்னி ஆகியோர் பின்கடத்தில் மிக உறுதியான இரும்பு சுவரை அமைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடைக்கடத்தில் இவர்களை தொடர்படுத்துகின்ற 2 பேர், மனு கோனே மற்றும் ரபியோட் 2 பேர் இருக்கிறார்கள். இதிலே கோனே மஞ்சள் அட்டையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். கோனேக்கு மட்டுமல்ல, ஒலிசே மற்றும் பாக்கோல் ஆகியோருக்கும் ஒவ்வொரு மஞ்சள் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இன்று ஒரு மஞ்சள் அட்டை கிடைத்தால் பிரான்ஸ் காலிறுதிக்கு தகுதி பெற்றால் கூட அங்கே ஆட முடியாது போகும். 2 மஞ்சள் அட்டைகள் அவர்களுக்கான அரையிறுதி வாய்ப்பை இல்லாமல் செய்யும். டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டாலுடைய அவர்கள் அரையிறுதியில் ஆட முடியாது போகும். பிரான்சின் முன்களம் மிக உறுதியானது. டெம்பலே, ஒலிசே, பாக்கோலா மற்றும் இம்பாப்பே. அங்கே டிக்டேட்டர் இருக்கிறார். அதிகமான கோல் குவித்த ஒரு கும்பல் இங்கே தான் இருக்கிறது. 7 கோல்களோடு மெஸ்ஸி இப்போது முந்தி இருக்க, மெஸ்ஸியை முறியடிப்போம், மெஸ்ஸியை முந்துவோம் என்று காத்திருக்கிறார் இப்போது இம்பாப்பே. இதுபோல் டெம்பலே, அவரும் ஒரு கோல் குவிக்கும் இயந்திரம். எனவே அந்த பக்கம் இம்பாப்பே என்றால் இந்த பக்கம்
இரட்டை கோல் துப்பாக்கி போல டெம்பலே, 2 பேரும் ஒருவருக்கொருவர் பரிமாறி கோல்களை அடிக்கக்கூடியவர்கள். ஒலிசே கோல்கள் பரிமாறுவதில் தரமான ஒருவர். இவர்கள் தவறுகின்ற பட்சத்தில் அவரும் கோல் அடிப்பார். பாக்கோலாம் அப்படியே. எனவே ஒரு நல்ல ஒரு அணி என்று வைத்திருந்த டெஸ்சாம்ஸ் அவருக்கு விரும்பிய படி வீரர்களை மாற்றி மாற்றி ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். மொரோக்கோ அணியிடம் இது போன்ற பலம் இல்லை. ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வீரர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த போட்டியில் ஊனாகி யார் யோசித்தார்கள்? டியாஸ், பிரைமி டியாஸ் இன்னும் பெரிய அளவில் தன்னை இந்த தொடரில் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. சிறப்பாக ஆடுகிறார். அந்த ஸ்பார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறி தட்டுகிறது. இன்னும் இந்த நாளில் இந்த சைபரி இல்லாத இடத்தை அவர் நிரப்பலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த போட்டியில் வெல்கின்ற அணி ஸ்பெயின் அல்லது பெல்ஜியம் அணியை அரையிறுதிப் போட்டியில் சந்திக்கும். அதிகமான வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் பிரான்ஸுக்கு தான் பல பேர் அதிகமான வாய்ப்பை வழங்குகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் பிரான்ஸ் தான் இப்போது அதிகமான வாய்ப்புடைய ஃபேவரிஸாக உடைய களமிறங்கிறது. காரணம் அவர்களது தரம் அப்படி, அவர்களது அணியின் உறுதிநிலை அப்படி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் அப்படி, அதுபோல் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை மற்ற அணிகளை அப்படி நசுக்கி தள்ளி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது உறுதி. ஆனால் மொரோக்கோ, அட்லஸ் லயன்ஸ் என அழைக்கப்படுகின்ற இந்த வட ஆப்பிரிக்க சிங்கங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு பெரும் சவால் ஒன்றை கொடுப்பார்கள். அதில் மாற்று கருத்தில் ஒரு விறுவிறுப்பான போட்டி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். 90 நிமிடங்களுக்கு மேலே அவர்கள் இழுத்தாலும் அதில் ஆச்சரியமான விடயம் எதுவும் கிடையாது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மொரோக்கோ பயிற்சியாளர் முகமது ஊபி இதை பற்றிய மிக தெளிவான சந்தோஷமான விடயத்தை சொல்கின்ற தங்களது அணி உறுதியாக பயிற்சி எடுத்திருக்கிறது. இனி அது மைதான களத்திலே தான் மிச்ச விடயங்கள் கிடைக்கும் என்று. பிரான்ஸ் தன்னுடைய பிரிவிலே 3 போட்டிகளையும் வென்றிருந்தது. நோர்வே உட்பட முழுமையான புள்ளிகளோடு 2ஆம் சுற்றுக்கு வந்திருந்தது. 2ஆம் சுற்றிலே ஸ்வீடனை இலகுவாக வீழ்த்தியிருந்தது. நான் சொன்னேன், முதல் சுற்றிலே அவர்கள் 1ஆம் இடத்தை பிடித்ததன் காரணமாக ஓரளவு பலவீனமான அணியான ஸ்வீடன் அணி அவர்களுக்கு கிடைத்தது. போட்டு தாடித்திருந்தார்கள் 3-0 என்று. பிறகு பரகுவே அணி மிக பெரும் போராட்டத்தை நடத்தியிருந்தது. என்றாலும் வன்முறையை நடத்தியிருந்தது பிரான்ஸ் மீது. அவர்களையும் கஷ்டப்பட்டு வீழ்த்தி இப்போது வந்திருக்கிறார்கள். மொரோக்கோ அணி தன்னுடைய பிரிவிலே பிரேசில் ஆடிய பிரிவிலே 2ஆம் இடத்தை தான் பிடித்துக் கொண்டது. அதிலே ஸ்காட்லாந்து மற்றும் ஹெய்ட்டி ஆகிய அணிகளை வீழ்த்திய பிறகு பிரேசில் அணிக்கு எதிராக சமநிலை முடிவை பெற்றுக் கொண்டது. அது உண்மையில் ஒரு தரமான சம்பவமாக அமைந்திருந்தது. எனவே 7 புள்ளிகளோடு 2ஆம் நிலையில் வந்தவர்கள் தங்கள் பிரிவிலே 1ஆம் இடத்தை பிடித்த நெதர்லாந்து அணியை சந்திக்க வேண்டியிருந்தது. இதனால் தான் மொரோக்கோவுக்கு கஷ்டமாகி போனது. அவர்களுக்கு கிடைத்தது மற்றொரு பிரிவிலே 1ஆம் இடத்தை பிடித்து வந்த அணி. ஆனால் அந்த அணியை அவர்கள் அபாரமாக ஆடி பெனால்ட்டியிலே வீழ்த்தி பிறகு கனடாவை சந்தித்தார்கள். கனடாவுக்கு அவர்கள் கனடிய ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி, கால்பந்து ரசிகர்களுக்கு சாதாரணமான விடயம் 3-0 என்று வீழ்த்தியிருந்தார்கள். இன்று அப்படி இலகுவான போட்டியல்ல பிரான்ஸ் அணிக்கு எதிராக. ஆனால் பிரான்ஸ் அணிக்கு எதிராக ஒரு கடுமையான சவாலை இந்த மொரோக்கோ அணி கொடுத்தால் உண்மையில் கால்பந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு விறுவிறுப்பான போட்டி அமையும் என்பது உறுதி. ஆப்பிரிக்க அணி சார்பாக மீண்டும் ஒரு சரித்திரம் படைக்கப்பட போகிறதா? இதுவரைக்கும் காலிறுதிகளுக்கு வந்த அணிகளில் 4 அணிகளாக இருக்கு. ஆப்பிரிக்காவின் உலகக்கிண்ணம் சார்பான ஒரே ஒரு அரையிறுதி பிரதிநிதியாக இருக்கின்ற மொரோக்கோ அதை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளுமா? 2வது தடவையாக தொடர்ச்சியாக வர சென்று புதிய சாதனை படைக்குமா என்பதைத்தான் இன்று இரவு எங்களுக்கு காண்பிக்க போகிறது. இந்த போட்டியில் நீங்கள் இந்த அணிக்கு ஆதரவு யார் இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக ஜொலிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எம்பாப்பேயின் சாதனை பயணம், அவரது கோல் குவிப்பு தொடரப் போகிறதா? தடுத்து நிறுத்த போனு காத்திருக்கின்றனர். போனு இந்த போட்டியிலே ஆடுகின்ற மொரோக்கோ அணியின் மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பு. அவரது கோல் தடுப்புகள் தான் பிரான்சின் கோல் குவிப்பு. அது கிட்டத்தட்ட பீரங்கிகள் போல வரப்போவதை அவர் எவ்வாறு தன்னுடைய 2 நீளமான கைகளால் தடுத்து நிறுத்தப் போகிறார் என்பதில் தான் மொரோக்கோவின் எதிர்காலம் தங்கியிருக்கிறது. எனவே விறுவிறுப்பான போட்டி ஒன்றை நாங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். போட்டி முடிந்த பிறகு இந்த போட்டி பற்றிய முழுமையான விடயங்களை உங்களுக்கு காணொலி ஒன்றில் கொண்டு வருகிறேன். இன்றைய காணொலி நீளமாக இருந்தாலும் அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது குறித்த கேள்விகள், விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். அதுபோல் நிறைய பேர் ஆலோசனைகளை சொல்கிறீர்கள், மகிழ்ச்சி எனக்கு. இன்னும் பல விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அதை பற்றியும் தொடர்ந்து தர காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.